திரையுலகில் ஒருவரை ஒருவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்பவர்கள் மனநோயாளிகள் என நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி கருத்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலஞ்சி செல்லும் சாலையில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தை நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தற்போது மலையாள படம் ஒன்றில் நடித்து வருவதாகவும், ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் திரைப்படம் ஒன்று இயக்க உள்ளதாகவும், அது குறித்தான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது திரையுலகில் ஒருவருக்கொருவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்பவர்கள் மனநோயாளிகள் எனவும் அதனை கடந்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்த அவர், தனி மனிதனின் மனதில் மாற்றம் உருவாக்க வேண்டும், அதோடு குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதன் வாயிலாக வருங்கால தலைமுறை மாறும் என கூறினார். சினிமாவில் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக இருந்துச்சு. அதையும் தாண்டி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் கொஞ்சம் வந்துருக்கு. அதோட பர்சனல் அது ஒன்றும் பண்ண முடியாது. தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்றவங்க மனநோயாளிகள். அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் பரவாயில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம படம் இயக்குறது இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைவா போயிடுச்சு. இல்ல இயக்குறது ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு தியேட்டர்கள் அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் எது தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்குமா? இல்ல, தமிழ் சினிமா வளர்ந்துகிட்டே வரும். எதையும் யாராலே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்குல பண்ணேன். போன வருஷம் என்னோட படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு படம். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள திருச்சிறுக்குடி கிராமத்தில் மங்களாம்பிகை சமேத சூட்சமபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருச்சிறுக்குடியில் சுவாமி தரிசனம் செய்த ஓ பன்னீர்செல்வம் திருச்சிறுக்குடி சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தின் தல வரலாறு அடங்கிய பதாகையினை கூர்ந்து பிடித்தார். அதேபோன்று திருவாரூர் மாவட்டம் நந்தில வட்டத்திற்குட்பட்ட திருப்பாம்புரம் என்னும் ஊரில் உள்ள சேஷபுரீஸ்வரர் எனப்படும் தாமரநாதர் ஆலயத்திலும் அவர் தனது மகனுடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயற்சி செய்ததாக ஒருவரை அடித்து கொலை செய்த சம்பவத்தில் மருத்துவமனை துணைத் தலைவர் நாராயணன், காவலாளிகள் உள்ளிட்ட 8 பேர் பீளமேடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் முகமூடி அணிந்தபடி காவல் நிலையத்தில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டனர். பின்பு அங்கிருந்து கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி வரை 8 பேரையும் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 750 காளைகளும், அதேபோன்று பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் முன்னதாக இந்த போட்டியினை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் சுழற்சி முறையில் வாடிவாசலில் இருந்து ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். மேலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறை, சுகாதாரத்துறை என பலர் ஈடுபட்டிருந்தனர். மேலும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.